ஹலோ guys, வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம ஒரு மூவி vlog தான் பார்க்க போகிறோம். ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டே. இந்த மூவியை நீங்களாம் பார்த்துட்டிங்கன்னா எப்படி இருக்குன்னு சொல்லி இதோட ரிவ்யூவை கமெண்ட் பண்ணுங்கள். எங்களுடைய கார் சர்வீஸில் இருக்கிறதால நாங்கள் ஆட்டோவில் தான் போனோம். அண்ட் இது காலவாக்கம்ல இருக்க ராக்கி சினிமாஸ். இந்த தேட்டர் இப்போ புதுசாக தான் கட்டியிருக்காங்க. இதில் டோட்டலாக 6 ஸ்க்ரீன்ஸ் இருக்குது. நான் நாவலூரில் இருக்கேன். அண்ட் யூஸ்வலாக விவேரா மாலில் இருக்க ஏஜே சினிமாஸ் தான் புக் பண்ணுவேன். அண்ட் இது ரீல்ஸ்லலாம் பார்த்ததால எப்படி இருக்குன்னு சொல்லி ட்ரை பண்ணலான்னு வந்திருக்கோம். இதுலேயே எபிக் ஸ்க்ரீன் சொல்லி ஒன்று இருக்குது. அது ரொம்பவே சூப்பராக இருக்கும். எங்களுக்கு டிக்கெட் கிடைக்காததால நாங்கள் நார்மலான ஸ்க்ரீன் 1 தான் புக் பண்ணியிருக்கோம். கிரவுண்ட் ஃப்ளோர்லேருந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போகிறதுக்கு உங்களுக்கு லிஃப்ட் அண்ட் எஸ்கலேட்டர் 2 ஆப்ஷன்ஸ் இருக்குது. நாங்கள் எஸ்கலேட்டரில் மேலே போயிருந்தோம். மேலே போனதுமே அங்கே ஒரு ஸ்பேஷியஸான ஒரு ஹால் இருந்துச்சு. டிக்கெட்லாம் செக் பண்ணிவிட்டு உள்ளே போய் பார்த்தா செம்ம ஸ்பேஷியஸாக ரொம்பவே பிரம்மாண்டமான ஒரு தேட்டர். ரொம்பவே பிரம்மாண்டமாக சூப்பரான ஒரு தேட்டர். நீங்கள் இது வந்ததில்லைன்னா கண்டிப்பாக ஒரு டைமாவது வந்து இது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கள். நாங்கள் நைட் 10:30 ஷோ தான் புக் பண்ணியிருந்தோம். அப்போவுமே பார்த்தீங்கன்னா க்ரௌட் நிறையாவே இருந்தாங்க. இங்கே டிசி எல்லா மூவிஸும் ஓடிட்டு இருந்துச்சு. நாங்கள் ஸ்பைடர்மேனுக்கு தான் வந்திருந்தோம். இது ரீல்ஸ்லலாம் பார்த்து அட்ராக்ட் ஆகி தான் இந்த தேட்டருக்கு நாங்கள் வந்தோம். உண்மையாக சொல்லணும்னா ரீலில் பார்க்குறத விட நேரில் இன்னுமே சூப்பராக இருந்துச்சு. அண்ட் வால் சீலிங்லாம் ரொம்பவே நல்லா பண்ணியிருந்தாங்க. எங்கள் சைட் கார்னரில் ஒரு ஃபோட்டோ ஷூட் எடுக்கிற மாதிரி ஒரு ஏரியாஸ் அண்ட் அங்கே அவெஞ்சர்ஸோட ஸ்டிக்கர்ஸ்லாம் இருந்துச்சு. நிறைய பேர் அங்கே ஃபோட்டோஸ் எடுத்திருந்தாங்க. மீன் வாயில் என்னுடைய பசங்க இங்கே மேப்பில் சென்னை எங்கே இருக்குன்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தாங்க. சென்னை எங்கே இருக்குன்னு சொல்லி அவங்க கண்டும் பிடிச்சிட்டு ரொம்பவே ப்ரௌடாக ஃபீல் பண்ணாங்க. பக்கத்தில் ஃபோட்டோ ஷூட் பண்ணிட்டு இருந்தாங்க சில பேர். அவங்க போயிட்டதுக்கப்புறமா நாங்கள் கொஞ்சம் நின்று ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தோம். இந்த ஏரியா ரொம்பவே நல்லா இருந்தது. ரொம்பவே அட்ராக்டிவாக கிட்ஸுக்குமே ரொம்பவே பிடிக்கும். அண்ட் நீங்களும் உங்கள் கிட்ஸோட கண்டிப்பாக இங்கே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நானுமே அவங்களோட போய் நின்றுட்டு சில பிக்சர்ஸ்லாம் எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம். 10:30 ஷோ. பட் நாங்கள் ஆனால் 9:30க்குலாம் வந்துட்டோம். ரொம்ப ஹரிபரியாக இல்லாமல் ரிலாக்ஸாக போகலான்னு சொல்லிட்டு லைவ் ரெக்கார்டிங் பண்ணலான்னு சொல்லி ட்ரை பண்ணேன். பட் அங்கே இருக்க நாய்ஸில் என்னுடைய மைக் ஒழுங்காக அவ்வளோ ஒர்க் ஆகலை. பட் ஸ்டில் நான் ட்ரை பண்ணி நானும் அவளும் எடுத்துகிட்டு இருந்தோம். 10:20க்குலாம் ஸ்க்ரீன் 1 ஓப்பன் ஆகிடுச்சு. நாங்கள் போய் 3D கிளாஸ்லாம் கலெக்ட் பண்ணிவிட்டு அதில் ஸ்க்ராச்சஸ் எதாவது இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு வாங்கிட்டு இருந்தோம். உள்ளே இந்த மாதிரி ஒரு காரிடார் போகும். அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா லைட் செட்டிங்கோட ஸ்டெப்ஸ் எல்லாம் இருக்கும். ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் போன ஸ்க்ரீன் கொஞ்சம் மீடியம் சைஸில் தான் இருந்தது. நெக்ஸ்ட் டைம் ராமாயணம் எபிக் ஸ்க்ரீனில் ட்ரை பண்ணணும். அது ட்ரெயிலில் பார்க்கும்போது ரொம்பவே வைடராக சூப்பராக இருந்தது. மூவி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ராமாயணம் ட்ரெய்லர் போட்டாங்க. 3D கிளாஸஸில் வச்சு பார்த்தோம். ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. மூவியும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. தியேட்டர் கொஞ்சம் மீடியம் சைஸ்ன்றதால ஏசி தான் கொஞ்சம் ஓவர் கூலிங்காக இருந்துச்சு. இப்போ இன்டர்வல் டைம். ஸோ கண்டிப்பாக ஆப்வியஸ்லி நம்ம ஸ்நாக்ஸ் வாங்க வெளியே வந்து ஃபுட் கவுண்டர்ஸுமே நிறைய இருக்கிறதால ரொம்ப க்ரௌடடாக தெரியல. இங்கே நிறைய ஃபுட் வெரைட்டிஸ் இருக்குது. வெஜ் ரேப்லேருந்து சிக்கன் சமோசா அண்ட் எவ்ரி திங். நாங்கள் பாப்கார்ன், கோக் அண்ட் வெஜ் ரேப் இதுதான் ஆர்டர் பண்ணோம். பாப்கார்ன்லாம் ஒரு இடத்துலையும் வெஜ் ரேப்லாம் இந்த இடத்துல கொடுக்குறாங்க. இங்கே உங்களுக்கு பர்கர் எல்லாமே கிடைக்கும். ஃபுட்டோட டேஸ்ட்டுமே நல்லா இருந்துச்சு. வாங்கிட்டு கொஞ்ச நேரம் அப்படியே சுற்றி பார்த்துட்டு மறுபடியும் உள்ளே போயிட்டோம். இப்போவே டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 1:10 1:20 கிட்ட ஆகிடுச்சு. மூவியும் ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்றதால பசங்களை என்னோட ஹஸ்பண்ட் முன்னாடியே கூட்டிகிட்டு போயிட்டாங்க. நான் இந்த பாப்கார்ன் மட்டும் கொஞ்சம் வெயிட் பண்ணி வாங்கிட்டு வந்தேன். போனதுமே படமும் முடிஞ்சிருச்சு. அண்ட் ரீல்ஸில் பார்த்த மாதிரி கடைசியாக நேம் கார்டு முடிஞ்சதுக்கப்புறம் ஸ்பைடர்மேனோட ஒரு 5 மினிட்ஸ் கிளிப் போடுவாங்கன்னு சொன்னாங்க. பட் அது ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. கடைசியாக அதையும் பார்த்துட்டு கிளம்பிட்டோம். ஆட்டோவும் ஈஸியாக இங்கே கார் அண்ட் பைக் பார்க்கிங் ஃபெசிலிட்டிஸுமே அவைலபிளாக இருக்குது. நாங்கள் வரும்போது செம்ம மழை பெஞ்சுது. அண்ட் இப்போ லைட்டாக தூர ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ 2 மணி ஆகுது. அப்போவுமே கொஞ்சம் நல்லா க்ரௌடடாக இருந்தது. மெயின் ஏரியாங்கிறதால உங்களுக்கு ரொம்ப லோன்லியாக இருக்காது. நீங்களும் நியர்பையில் இருந்தீங்கன்னா இந்த ராக்கி சினிமாஸ் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஸோ படம் முடிஞ்சு நைட்டு 2 மணி நாங்கள் வீட்டுக்கு போயிட்டுருக்கோம். And see you in my next vlog. Bye bye.